Hi. என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கமெண்ட்டில் இதுவும் ஒன்று. அக்கா எனக்கு ரொம்ப டார்க் நெக்காக இருக்குது. என்ன பண்ணி சரி செய்கிறது? இதுக்கு என்னென்னமோ வந்து நீங்கள் ஸ்கின் கேர்லாம் சொல்கிறீங்க. டார்க் நெக்கை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஃபியூ வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பட் ஒரு வேளை அது வந்து ரொம்ப கீழே இருக்கோ என்னமோ தெரியல. டார்க் நெக் எதனால் வருது, எப்படி வருது, ஸோ அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் பண்ணலாம், ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட டார்க் இன்னர் தை அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இந்த எல்போஸில் இருக்கிற பிளாக் எப்படி சரி பண்ணுறது, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளி ஜெய்ஸ்லேருந்து நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ அந்த டார்க் நெக் ஃபஸ்ட்டு எதனால் க்ரியேட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு வந்து ஏதோ ஒரு சம் ரீசன்னால், இல்லைனா வந்து ஸ்ட்ரெஸ்னால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இல்லைனா வந்து புதுசாக டயபெட்டிக் ஆக போகுது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்து நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டு பார்த்து சூப்பராக வெயிட் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் ஏற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன்னால் அந்த இடம் வந்து டார்க்காக மாறுது. அதாவது நம்ம ஸ்கின்னும் உரசும் போது தான் வந்து நார்மலாக அந்த டார்க்னஸ் வந்து வரும். நம்ம வெயிட் அதிகமாக இல்லாத போது நம்ம ஸ்கின்னோட இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து இருக்கும். கொஞ்சமாக வெயிட் போட அந்த இடத்துல ஸ்கின் வந்து அதிகமாக ஆக, ஸோ அது வந்து ஃப்ரிக்ஷன், அதாவது உரசியே வந்து அந்த இடத்துல கருப்பாக மாறும். அதே மாதிரி தான் நம்ம தொடையில் இருக்கிற அந்த டார்க்னஸும். ஸோ ரெண்டு தொடையும் உராசாமல் இருக்கும்போது நம்ம டைஸ் வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். நம்மளோட வெயிட் அதிகமாக ஆக ஃப்ரிக்ஷன்னால் அது ரெண்டு தொடையும் நல்லா உரசும் போது அந்த இடத்துல வந்து டார்க்னஸாக மாறிடுது. ஸோ இதுதான் அதுக்கான மெயின் ரீசன். ஸோ இந்த கை முட்டி அதே மாதிரி தாங்க, கையெல்லாம் வெள்ளையாக இருக்குது, இந்த முட்டி ஏரியா மட்டும் கருப்பாக இருக்குன்னு நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம நிறையா இடத்துல இப்போ பெஞ்சில் உட்காரும்போது, டைனிங் டேபிளில் உட்காரும்போது மோஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் கையை இப்படி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் வந்து வச்சுருப்போம். கையை இப்படி டேபிள் மேலே இப்படி வச்சுருக்கிறது, ஸோ இல்லைனா இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி உட்காரும்போது அந்த கையில் இருக்கிற இந்த ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டார்க்னஸ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் இதுதான். ஏன் அந்த இடத்துல வந்து கருப்பாக இருக்குது, கழுத்துக்கிட்ட கருப்பாக இருக்குது, தொடைக்கிட்ட கருப்பாக இருக்குது, எல்போவில் வந்து கருப்பாக இருக்குது, காலோட முட்டிக்கிட்ட வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சோப்பை போட்டு நல்லா அந்த இடத்த தேய்ன்னு தேய்ப்போம். இல்லைனா வந்து ஸ்க்ரப்பை போட்டு நிறைய தேய்ன்னு தேய்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகிட்டு ரொம்ப அந்த ஸ்கின் வந்து ஹார்டாக மாறும். தேய்க்க அந்த சாஃப்ட்னஸ்லாம் குறைஞ்சி நல்லா ரஃப்பாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ரஃப்பாக மாறும்போது அந்த இடத்துல ஸ்கின் வந்து திக்காகும். ஸோ அதே சமயம் டார்க்கும் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரிக்ஷன் இருக்கிற ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எப்போவுமே வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து சில ஃப்ரிக்ஷன்னால தான் வந்து ஹார்டாக மாறுது, டார்க்கராக மாறுது. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஏரியாஸ், நெக் ஏரியாஸ், தொடை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் போட ஆரம்பிங்க. நம்ம யூஸ்வலாக போடுற பாடி லோஷன்ஸே வந்து போடலாம். இல்லைனா வந்து அதுக்குன்னு தனி க்ரீம்ஸ் எல்லாம். ஸோ மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறேன், அப்போவுமே வந்து எனக்கு டார்க்னஸ் குறையல அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ட்ரெட்டினாயின் க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெட்டினாயின் க்ரீம் என்னடா இது இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த ட்ரெட்டினாயின் க்ரீம் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களோட டார்க்காக இருக்கிற நெக் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நைட்டு தூங்க போகிறப்ப இந்த ட்ரெட்டினாயின் க்ரீமை வந்து இந்த கழுத்தில் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து அந்த டார்க்னஸ் வந்து குறையிறது நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 2-3 வீக்ஸ் மாதிரி நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு மாதிரி மாதிரியெல்லாம் சில டைம் வரும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால அந்த மறு மாதிரியெல்லாம் குட்டி குட்டியாக வரும், உருண்டையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருமே வந்து எனக்கு ஒன்றே இருந்தது. அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 வாரம் அந்த மாதிரி போடும்போது அந்த டார்க்னஸும் வந்து நல்லா கம்மி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மருவும் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரெட்டினாயின் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இன்னொன்று தைக்கு கொடுத்த ஒரு க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர்கிட்ட நான் வந்து ரீசெண்டாக எனக்கு சிக்கன் குனியானால வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த தொடையில் லைட்டாக உரசுற இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால் லைட்டாக டார்க்னஸ் ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது. ஸோ நான் அப்போ டாக்டர்கிட்ட நான் போனப்போ எனக்கு கொடுத்த இந்த க்ரீம், இது 2 க்ரீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 2த்தையும் வந்து சேம் அளவில் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ராப், அதாவது ஒரு பட்டாணி சைஸுக்கு எடுத்துக்கிட்டு 2த்தையும் வந்து கையில் போட்டு மிக்ஸ் பண்ணி டார்க்காக இருக்கிற இடத்துல வந்து தடவை சொன்னாங்க. இதை வந்து நெக்லையும் தடவிக்கலாம், உங்களோட டை ஏரியாவிலையும் தடவிக்கலாம், எங்கெங்கே டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் தடவிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி எனக்கு இது கொடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. பர்டிகுலராக வந்து ஸ்கின் ரிலேட்டட் மெடிக்கல் ஷாப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். இல்லைனா பெரிய மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இதோட இந்த 2 க்ரீமோட பிக்கையும் வந்து நான் இந்த கார்னரில் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 க்ரீம் நான் இப்போ சொன்ன மாதிரி நைட்டு நேரத்தில் கழுத்தையோ இல்லை தொடையோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 பட்டாணி சைஸில் 2 ட்ராப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம்.
ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைகாலிக் சீரம். ஸோ இந்த கிளைகாலிக் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா பிக்மென்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற பிக்மெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ரொம்ப ஹார்டா இருக்குன்னா, அந்த ஸ்கின் எல்லாம் வந்து நான் காலப்போக்குல நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டா மாறும். அந்த மாரி பிக்மென்டேஷனுக்கு யூஸ் பண்றது இந்த கிளைகாலிக்ங்கிற ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டோனர் ஃபார்ம்ல இருக்கு, சீரம் ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைகோ-6ன்னு ஒரு மெடிக்கல் ஷாப்ல அந்த மெடிக்கல் டியூப் ஒண்ணு வரும். ஸோ கிளைகோ-6ன்னு சின்னதா இருக்கும். ஸோ அத நீங்க பிக் மட்டும் ஆட் பண்றேன் பார்த்துக்கோங்க. கிளைகாலிக் டோனர் சொன்னேன் இல்லையா? ஸோ அது இந்த மாதிரி டாட் அண்ட் கீ பிராண்ட்ல இல்லைனா வந்து ஆர்டினரியில் இருக்கிற அந்த கிளைகாலிக் டோனர் 7%ல இவ்வளோ பெரிய பாட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைகாலிக் டோனரும் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது இல்லைனா வந்து நைட்டு தூங்கும்போது அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து காட்டனில் இல்லைனா வந்து கையிலேயே 2-3 ட்ராப் எடுத்து நல்லா அந்த இடத்துல இந்த மாதிரி டோனர் நீங்கள் ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களோட நெக் ஏரியா, உங்களோட தை ஏரியா, எல்போஸு, முட்டி, கால் முட்டி இருக்கும் இல்லையா? அந்த ஏரியா, அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்ககிட்ட சீரம் இருந்தாலும் நீங்கள் சீரம் வந்து அப்ளை பண்ணலாம். என்னால் பட்ஜெட்லாம் இல்லை, சீரம் வந்து சின்னதாக தான் பாட்டில் வரும், அந்த சின்ன பாட்டில் ஒரு 10 நாள் வந்து போட்டிங்கனாவே வந்து தீந்துரும். ஸோ என்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் கிளைகாலிக் சீரமாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் எல்லாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி டோனராக வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லைனா வந்து இருக்கவே இருக்குது, ஃபார்மசியில் நம்மளுக்கு கிளைகோ-6ங்கிற இந்த ஒரு டியூப் வருது. இது மெடிக்கல் ஷாப்பில் பர்டிகுலராக கிடைக்கும். ஸோ ஒரு வேளை அமேசான்லேயும் கிடைக்கும். நான் எல்லாத்தோட லிங்க்கையும் வந்து இதுக்குள்ளார ஆட் பண்ணி விடுறேன். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் சில இடத்துல கிடைக்கும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து சில இடத்துல கிடைக்காது. டைரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த லிங்க் மூலயமாவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டார்க்காக நெக்கு வந்து பேட்சாக ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வெயிட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல டார்க்காக ஆகிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒல்லியாக இருக்கும்போது அந்த டார்க்னஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு மெடிக்கல் ரீசன்னாலேயோ இல்லைனா வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து குழந்தை பிறந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால நம்ம வெயிட் கெயின் ஆகிருப்போம். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு வந்து அந்த டார்க் நெக் வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சில விஷயத்தினால ப்ரிஸ்கிரிப்ஷனால் வந்து டெம்பரவரியாக ட்ரீட் பண்ண முடியும். பட் இது வந்து பெர்மனெண்ட்டாக வந்து அது இல்லாமல் இருக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம வெயிட் வந்து ரிடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த டார்க்னஸும் வந்து ரிடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், விசிபிளாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது எனக்கு வந்து ரீசெண்ட் டைமில் நான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்காக தான் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஒர்க் அவுட்டும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலை, மறந்துட்டேன். ஸோ பண்ணணும்னு தான் இருக்கேன், டைம் கிடைக்கல. ஸோ அதெல்லாம் எடிட்டிங் ரொம்ப வேலை இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வைங்க. வீட்டில் செஞ்ச டயட் ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. ரொம்ப சாசஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பேக்கடு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், அது பேக்கெட் ஃபுட்ஸ், ஸோ இது எதுவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி இது ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும், நம்மளோட கட் ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி ஹோம் குக்குடு ஃபுட், முடிஞ்ச அளவுக்கு குக்கும்பர், ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட டயட்டில் எடுத்துக்க பாருங்கள். ஸோ இது வந்து நார்மலாக உங்கள் ஸ்கின், ஹேர், அதுக்கப்புறம் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் வந்து ஒரு 30 above ஆகிட்டிங்கனாவே வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒன்றா எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு மாத்திரை சாப்பிடும்போது அது பின்னாடியே பல விஷயத்தை வந்து இழுத்துடும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் விட்டுச்சு. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் போட வேண்டியது பெண்டிங்கில் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே கொடுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஸோ சிம்ப்ளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. நான் போட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.